பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் கைக்குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்கும் பெண்கள் கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. சக்தி தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தினமும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் நேர்த்திக்கடனாக அழகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் மொட்டை அடித்தும் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்லும் போது அப்பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கைக்குழந்தைகளை வைத்து யாசகம் கேட்பது தொடர்கதை ஆகி வருகிறது. மேலும் யாசகம் தரவில்லை என்றால் கடுமையான சொற்களால் திட்டுகின்றனர். இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நிம்மதியாக சாமி கும்பிட்டு வெளியே செல்லும் பொழுது முகம் சுளிக்கும் வகையில் மன உளைச்சலுடன் செல்கின்றனர். கோவில் ஊழியர்கள் அவர்களை அவ்வப்போது திட்டினாலும் மீண்டும் சில மணி நேரம் கழித்து அந்த பகுதியில் வந்து யாசகம் கேட்பது வழக்கமாகி வருகிறது. இதனை காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கையாக உள்ளது. அப்படியே